வணக்கம் நண்பர்களே. ஆரஞ்ச் சிக்கன் ஈஸி அண்ட் டேஸ்டியாக ஹோட்டலில் வாங்காமல் வீட்டில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆரஞ்ச் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள். இந்த ரெசிபி செய்ய 4 ஆரஞ்சும் ஒரு பாதி லெமன் எடுத்துருக்குறேன். ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் நீட்டு குடை மிளகா எடுத்துருக்குறேன். இந்த நீட்டு குடை மிளகா கிடைக்கலன்னா அந்த குண்டு குடை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 5 பச்சை மிளகா யூஸ் பண்ணுறேன். இது 800 கிராம் சிக்கன் தைஸ். இந்த சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே சாப் பண்ண குடை மிளகாவும் பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸும் இதில் சேர்த்து 1 மணி நேரம் இதை ஊற வைக்கலாம். ஆரஞ்ச் ஜூஸில் இருக்கிற அந்த ஃப்ளேவர், குடை மிளகாவில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறிடும். இப்போ சிக்கனை கவர் பண்ணி 1 மணி நேரம் அதை ஊற வைக்கலாம். இப்போ ஆரஞ்ச் சிக்கன் செய்ய ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன உடனே ஊற வச்ச சிக்கன் அதில் சேர்த்துட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரலும் 2 சைடும் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரலாம் ஆகும். இப்போது ஃப்ரை பண்ண சிக்கனை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் சாப் பண்ண அந்த வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், சும்மா லேசாக கலர் மாறுற வரலாம் அதை ஃப்ரை பண்ணலாம். இப்போது சில்லி பவுடர், பேப்ரிக்கா பவுடர், கார்லிக் அண்ட் குமின் பவுடர் சேர்த்து அது கூட ஒரு சிக்கன் க்யூபும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் மசாலாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச சிக்கனும் அந்த ஆரஞ்ச் ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் இதை குக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா அதில் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நான் இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. அதில் ஊற்றின ஆரஞ்ச் ஜூஸும் நல்லா ரெடியூஸ் ஆகிட்டு நல்லா திக் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குது. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி அதை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஆரஞ்ச் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலை விட ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபியில் சந்திக்கலாம். அன்டில் தென், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, ஹாப்பி குக்கிங்.